ஒரு த்ரில்லர் படத்தோட வெற்றி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலையாளியை நம்ம எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொலையாளி வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்ற போது தான் அந்த படத்துடைய வெற்றி அமையும். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போது நம்ம மலையாள படங்களை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். மலையாள படங்களும் தியேட்டர்லையும் பார்க்குறோம், ஓடிடியில் பார்க்குறோம். இப்படி வேறு ஏதோ வழியில் மலையாள படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் கொடுக்கக்கூடிய அந்த த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அதாவது என்னென்னா, ஏதோ ஒரு கொலைகள் நடக்குது. அந்த கொலையை வந்து எப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ வந்து பார்க்குறோம். அதாவது எப்படின்னா, ஏன் வந்து மலையாள படங்கள் வந்து அந்த அளவுக்கு த்ரில்லர் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது. இந்த த்ரில்லர் படங்கள்ன்றது மலையாளத்தில் கொடுக்குறது கிட்டத்தட்ட மோர் தேன் 30 இயர்ஸாக, ஒரு 30 வருஷமாக வந்து இந்த மலையாளத்தில் த்ரில்லர் படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. 80s ஆரம்பித்து 86 வந்து கிட்டத்தட்ட அந்த மம்முட்டி அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து இந்த த்ரில்லர் படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு வந்து ரொம்ப நல்லா ஓடிச்சு. கிட்டத்தட்ட அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் மலையாளத்தில் நிறைய த்ரில்லர் மூவிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுவும் இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 7-8 படமாவது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி கொடுக்குறாங்க. மர்டர் பேஸ் பண்ண த்ரில்லர், மர்டர் மிஸ்ட்ரி, இப்படி நிறைய த்ரில்லர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ தமிழில் அந்த அளவுக்கு படங்கள் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது. ஸோ தமிழில் அந்த படங்களே இல்லையா அப்படின்னா சில டைரக்டர் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இந்த வாரம் வந்திருக்கு. படத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 10 hours, 10 மணி நேரம் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு படம். இந்த சின்ன மீன்களுக்கு தெரியல, நாம ஒரு நாள் அந்த பெரிய மீனுக்கு இரையாக போகிறோம். இந்த படத்தை சிபி சத்யராஜ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து இளையராஜா கலியபெருமாள்ன்ற ஒரு புது டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய நம்ம சிபி சத்யராஜோட பேர் வந்து கேஸ்ட்ரோ. அவர் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில், ஆத்தூர் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு பேரண்ட் வர்றாங்க. அதாவது என்னென்னா, பேரண்ட்னா அம்மாவும் தாத்தாவும் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணை காணோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே இவர் விசாரிக்க போகிறாரு. விசாரிக்க போகிற அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ஸு போய்கிட்டுருக்கு. ஐம்பொன் ட்ராவல்ஸ் அப்படின்ற பேரில் வந்து ஒரு பஸ்ஸு போய்கிட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் இருந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு கண்ட்ரோல் ரூமுக்கு. சார், இந்த பஸ்ஸு வந்து கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி பஸ்ஸு போய்கிட்டுருக்கு, ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு நம்பரை வந்து கொடுக்குறாரு. உடனே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தன்னுடைய படையோடு போகிறாரு நம்ம கேஸ்ட்ரோ. அங்கே போய் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் இறக்கிட்டு செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒருத்தரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. சரி, என்னடா இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டேஷனில் போய் சில பேரை மிரட்டி விசாரிக்கிறாரு, சில பேரை அடிக்கிறாரு. எப்படியோ அடித்து யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அவர் விசாரிக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து அந்த எந்த துப்புமே அவருக்கு வந்து கிடைக்கல. இந்த யார் கொலை செய்யப்பட்டாரோ அந்த பையன்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு 7-8 லேடிஸ்கிட்ட கேட்டால் அவங்க எந்த டார்ச்சருமே நடக்கலை சார், அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அவர் பொய் சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ என்ன நடந்தது அந்த பஸ்ஸில், இவர் யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. அதே போல தான் அந்த பெரிய மீனுக்கும் தெரியல, நாம் ஒரு நாள் சுறாவுக்கு இரையாக போகிறோம். இந்த படம் ஆரம்பிச்சுட்ட ஒரு 10-15 நிமிஷத்துலேயே படம் கடைக்குள்ளே வந்துடுது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாததா திரைக்கதை தெளிவாக தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஓரளவுக்கு இந்த படம் வந்து த்ரில்லர் எஃபெக்டை நமக்கு கொடுத்துருது. அதாவது முக்கியமாக ஒரு த்ரில்லர் படத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங். அந்த எடிட்டிங் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டுக்கு என்ன கேமரா ஒர்க்கு பண்ண முடியுமோ அந்த கேமரா ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கதை வந்து கொஞ்சம் முன்னாடி போகுது, பின்னாடி வருது, ஃப்ளாஷ்பேக் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அந்த படம் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து நம்பர் DN10 BC 5697 அந்த பஸ்ஸில் ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். இந்த படத்தில் ஓரளவுக்கு அதை டச் பண்ணியிருக்கு. இந்த முழுமையாக அதை பண்ணலன்னு தான் சொல்லணும். அதை என்னன்றதை நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் இந்த படம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனால் கடைசியில் அந்த கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அந்த படம் போகுது. அதுக்கான ஏன் இறந்து போனால், ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒருத்தர் பொண்ணு இருக்காங்க, ஆனால் அதை பற்றி விசாரிச்சா யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதோடைய இது வந்து வேற இதுக்கு ட்ராவல் பண்ணுது, வேற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து போயிடுது. ஸோ இன்னும் ஆழமாக அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கான காரணங்கள் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து இன்னும் அந்த படத்தை வந்து ரசித்திருக்கலாம். எனிவே இது வந்து ஒரு தமிழில் வந்த ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை இதுக்கு வந்து கொடுக்கலாம். கீழ இருக்கிற கைரேகையை செக் பண்ணதுல குருங்கிறவனோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ட்ரக்கோ பாய்சனோ கலந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. பஸ் தான் எங்கேயுமே நிக்கலையே, அப்புறம் அவன் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் நம்ம நிறைய த்ரில்லர் மூவி பார்க்கோம். அந்த மலையாளத்தில் நிறைய த்ரில்லர் மூவி பார்த்துருக்கும்போது ஒரு சுமாரான ஒரு த்ரில்லர் மூவி எப்படி இருக்கும், ஒரு ஆவரேஜான த்ரில்லர் மூவி எப்படி இருக்குன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக சிபி சத்யராஜுக்கு ஒரு முக்கியமான படம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாலேயே அவர் நடிக்கிறாரு. இந்த 10 இயர்ஸில் அவருக்கு வந்து ஒரு வெற்றி தேவை. இந்த படம் வெற்றிக்கான ஒரு பேஸ் அவர் கொடுத்துருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி பெறுமா என்னன்றது தெரியல, ஆனால் அந்த வெற்றியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த படம் வந்து சிபி சத்யராஜுக்கு உதவுது. ஓரளவுக்கு அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. த்ரில்லர்லேயும் சரி, ஆக்ஷன்லேயும் சரி, நல்லா ஓரளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் டிரைவராக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்ச பாடியை காணாமா சார்? பொம்மால அந்த படத்தில் ஒரு கண்டக்டராக நடிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து நம்ம முருகதாஸ்னு பேர். விசாரணை எல்லாம் நடிச்சிருக்காரு. அவரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓரளவு நடிகர்கள் தன்னுடைய பங்களிப்பை வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இது தமிழில் வந்திருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு த்ரில்லர் படம். சில காட்சிகள் நல்லாவே இருக்குது, சில காட்சிகள் வந்து நல்லாவே நகர்த்திட்டு போயிருக்காரு. இன்னும் கிளைமேக்ஸும் கடைசி 20 நிமிடங்களும் படம் ஆணித்தரமாக இருந்திருந்தா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுருந்தா இது நம்பர் 1 த்ரில்லர் மூவியாக கண்டிப்பாக வந்திருக்கும். இருந்தாலும் ஓரளவு ரசிக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இந்த 10 hours படம் வந்திருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் பிடிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். இது தீபிகா அதிர்வுகளுக்காக நான் உங்கள் ராகவ் குமார்.